டே 13 ஆஃப் லடாக் ட்ரிப்பில் நம்ம இப்போ எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா, நேற்று நைட்டே நம்ம லே ரீச் ஆகிட்டோம். டே 12 ஆயிடுச்சு நம்ம லே ரீச் ஆகிறதுக்கு. ஸோ மணாலி நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணோம். அங்கே இங்கே லேட் ஆனதுனால நம்ம லே ரீச் ஆகிறதுக்கு லேட் ஆகிடுச்சு. ஸோ இன்னைக்கு காலையில் மார்னிங் நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கேயுமே போகல. ஏன்னா பாசஸ் எடுக்கணும், ஆல்டிடியூட் செட் ஆகணும். நேற்று 2 பேர் வந்துட்டு ரொம்ப உடம்பு சரியில்லாமல் இருந்து இப்போ தான் ஓரளவுக்கு ரெக்கவர் ஆகிருக்காங்க. ஸோ 1 டே ரெஸ்ட்டு கொடுத்துட்டு மறுபடியும் ஹை ஆல்டிடியூட் கூப்பிட்டு போக போகிறோம். ஸோ இருந்தாலும் மனசு கேட்கல, சாப்பாடு செய்யணும் இல்லையா? செஞ்சுதான் ஆகணும், ஏன்னா வயிறு பசிக்கும்ல. ஆமாம், அதனால ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் லடாக் ட்ரிப்பில் தோசை ஊற்றிட்டு இருக்கோம். எஸ், டிஃப்ரெண்ட்டான தோசை. ஆமாம், கோதுமை தோசையில் வந்துட்டு சட்னி எதுவுமே தேவையில்லைங்க. பெரிய வெங்காயம், பச்சை மிளகா, உப்பு, கொஞ்சமாக வெள்ளை ரவை போட்டோம்னா நல்லா ஃபில்லிங்காக இருக்கும். என்ன சொல்கிறேன்னு தெரியல இல்லையா? இல்லை நல்ல ஃபில்லிங்காக இருக்கும். இதெல்லாம் எதுக்கு பண்ணிட்டு இருக்க இந்த மாதிரி குக்கு வித் கோமாளி போலண்ணா? இல்லை அதுக்கெல்லாம் நான் பண்ணலப்பா சாமி, அந்த ஒன்றும் தெரியாது. இல்லை இந்த மாதிரி கோமாளித்தனமாக பண்ணிருக்கியே. ஒரு சட்னியில் சரி இட்லி பொடி எட்டு வந்திருக்கலாம்ல. மறந்துட்டு. அதனால இருக்கிறத வச்சு வெங்காயம் பச்சை மிளகா இல்லையா? ஆமாம், கோதுமை மாவு. நீ மனசில் என்ன நினைக்கணும் தெரியுது. என்னென்ன நாயே, இந்த இவ்வளோ பெரிய ஹைட்டில் வந்துட்டு உனக்கு இவ்வளோ செஞ்சு தரதே பெருசு. அப்படியெல்லாம் ஒன்றும் நினைக்கல. இட்லி பொடியை எப்படிடா மிஸ் பண்ணேன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். அவ்வளோ நல்லவளா நீ? எஸ். சரி வாங்க சாப்பிடலாம். தோசை ஆரிஷ்னா இங்கெல்லாம் சாப்பிட முடியாது. எல்லையில் சாப்பிட்டியா? ஏய், என்ன ட்ரெஸ்ஸு சூப்பராக இருக்கு. எந்த ஸ்மெல்லு? நான் வெளியே போயிட்டு வந்தேங்க. அப்போதான் உள்ளே போகிறக்குள்ளே நினச்சி வெளியே வந்திருக்கிறான், குளிர் தாங்க முடியாமல். பீச் பாய், பீச் மோடா? ஆனால் மவுண்டெயினில் வந்து பீச் மோடு. ஆமாம், நாங்கள் சம்மந்தம்லாம் தான் ட்ரெஸ் போடுவோம் இல்லையா எழில்? உடம்பு நல்லா இருந்துச்சா? தலைவலி எப்படி இருக்கு? அம்மாட்ட கொடுத்தியா? நான் வாங்கிட்டேன் தலைவலி. நேற்று எழில்னால முடியலங்க. வீட்டுக்கு போகணும், வீட்டுக்கு சரி இப்போ வீட்டுக்கு போகலாமா இங்கேயே சுற்றி பார்க்கலாமா? வீட்டுக்கு போகலாமா இங்கேயே சுற்றி பார்க்கலாமா? இங்கே நேற்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து எழில் வந்துட்டு ரொம்ப முடியல, வாமிட்டுன்னு. எப்பா, நான் வந்து ரொம்ப பயந்த ஒரு சீன் வந்து நேற்று நடந்துச்சு, கண்ணு முன்னாடி வந்துட்டு போயிடுச்சு. ஆமா, நீ போக வேண்டாம், இந்த ரூட்ல வேண்டாம்னு ரொம்ப தூரம் சொன்னேங்க. இவங்க தான் சரி 300 கிலோமீட்டர் போயிடலாம், நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. 3 days ஆகும்னு சொன்னீங்க. அதனாலதான் வந்துட்டு ஏன் 3 days சுத்தி வேஸ்ட் பண்ணணும், அப்ப இப்படியே போயிடலாம் அப்படின்னு நினைச்சோம். அதனால குழந்தைக்கு தான் வந்துட்டு ஜஸ்ட் மிஸ். தலைவலி அவனால தாங்க முடியல. நேற்று அந்த ஹை பாசஸில் நான் ஓட்டின வேகம் இருக்கே, என் வாழ்க்கையில் அந்த விளையாட்டு நான் ஓட்டினது கிடையாது. கொஞ்சம் கர்ணம் தவிரனா மரணங்கிற மாதிரி தான் ஓட்டினேன். 100 110 தான் அந்த ரோட்டில். ஒரு ஆள் நடமாட்டமே இல்லைங்க. ஏன் பார்த்தீங்கன்னா மே 14 அப்போ தான் வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்துட்டு பாஸ்டாவில் பாஸ் ஓப்பன் பண்ணுறாங்க ஃபார் கார்ஸ் பைக்ஸ் எல்லாத்துக்குமே. அதுக்கு முன்னாடி ஓப்பன் பண்ணல. ஸோ மிலிட்ரியில் இருக்கவங்க எல்லாமே ரோட்ஸ் எல்லாம் ஐஸ் எல்லாம் கிளியர் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணி போன வீடியோவில் பார்த்துருப்பீங்க ஐஸ் எல்லாம் எவ்வளோ இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ டே 1 இல்லை நம்ம எப்படி வந்துருக்கோம் ஷ்ரிங்க்லா டாப் வழியாக சுற்றி இந்த கார்கில் ரூட் பிடிச்சி தான் வந்திருக்கணும். பட் மிலிட்ரி ஆஃபீஸர்ஸ் அங்கே சொன்ன, ஏன் நீங்கள் ஷ்ரிங்க்லா டாப் போகிறீங்க, வேஸ்ட்டு, நீங்கள் இந்த பக்கம் போங்க, நிறைய ஐஸ் இருக்கும், ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னாங்க. அப்படி வந்த வேணதான் நேற்று எழிலுக்கு வந்துட்டு தலைவலி, வாமிட்டு, இவங்களுக்கு லூஸ் மோஷனு. சும்மா சொல்லி வைப்போம். எனக்கே வாமிட் வர மாதிரி ஆயிடுச்சு. இருந்தாலும் ஸ்ட்ராங்காக இருந்துட்டேன். சரி, தோசை ஆறிடும். இப்படியே பேசிட்டே இருந்தீங்கன்னா ஆறுன தோசை எப்படி சாப்பிடுவீங்க? வந்து சாப்பிடுங்க ஃபஸ்ட்டு. இந்த தோசை வேறு ஃபஸ்ட்டு சமைக்கிற நீ தான் கருதி சாப்பிடணும் அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன். நான் இன்னும் ப்ரஷ் பண்ணவே இல்லை. பார்த்தீங்களா என் பொண்டாட்டி எல்லாத்துக்கும் சமைச்சு சாப்பிட்டு வச்சுட்டு அதுக்கப்புறமா போய் பல்லு விளக்கி குளிச்சுட்டு வந்தால் சாப்பிடுவா. எஸ், நான் அதுக்கப்புறம் மெதுவாக சாப்பிட்டுக்கிறேன். ஃபஸ்ட்டு நீங்கள்லாம் சாப்பிட்டு உயிரோடு இருந்தால் நீ சாப்பிடுவ இல்லையா? அந்த அளவுக்கு ஒன்றும் ரிஸ்க்கான டிஷ் ஒன்றும் செய்யலை. வெறும் கோதுமை தோசை செஞ்சுருக்கேன். இன்றைக்கி இந்த பில்டப் எல்லாம் தேவையில்லை. அதனால் சாப்பிடுவோம். சிம் கார்டு வாங்க வந்திருக்கோம். என்ன சிம் வாங்க போறீங்க? இங்கே என்ன இருக்கோ அதுக்கு ஏர்டெல் இல்லைன்னா ஜியோ அந்த மாதிரி வாங்க. என்ன சிம் இருக்குன்னு கேட்கலாம். சரி, எடுத்துட்டு இருக்காங்க. லேட் ஆகுமா? ஆமாம். சரி, வேறு கடைக்கு போகலாமா? வேறு கடைக்கா? சரி போங்க. அங்கே ஒரு கடை இருக்குது. சரி நடுங்க, போயிட்டு வரலாமா? போகலாமே. ஆனால் இங்கேனா
ஜியோ கிடைக்கும். சரிவா போ. கீழே போட்டு வர வேண்டியதானே? கீழே போட்டு வர வேண்டியது. Jio is available. Airtel postpaid. All in India is working. Prepaid. Indian Post. Like billing is only 10 rupees. Just Prepaid. Indian Post like I already have prepaid SIM card, but it is not working. this SIM card is working. Okay. I will get prepaid SIM card. I don't want postpaid. No. Can reach 5G. 5G. Okay. 5G. SIM है ना? थोड़ा टाइम लगेगा. वेट कीजिए 2-3 मिनट. इसको देने के बाद आप बोलिए. அப்படி போய்க்கோ. ஸோ வந்துட்டு ப்ரீபெய்ட் சிம் வேணுமா போஸ்ட்பெய்ட் சிம் வேணுமான்னு கேட்டாங்க. ஓகே. ஸோ நம்ம வந்துட்டு ப்ரீபெய்டே போதும் அப்படின்ட்டோம். ஸோ 5G நெட்வொர்க் கேட்டிருக்கோம். 2GB டேட்டா இருக்கிற மாதிரி கால் போகுமா? கால் இந்த ஏரியாவில் மட்டும். இங்கே மட்டும்தான் கால் போகும். எல்லா பக்கம்லாம் ஒர்க் ஆகாது. லேயர் சில ஏரியாவில் மட்டும் இருக்கும். ஓகே ஓகே. ஃபோட்டோ எடுக்கணுமா? Yeah, blogger. Yeah, just taking this. Yeah, YouTube blogger. Okay. ஸோ வந்து ஒயிட் பேக்ரவுண்டில் தான் ஃபோட்டோஸ் இருக்கணும்னு சொன்னாங்க. ஸோ ஒயிட் பேக்ரவுண்ட் இல்லாதனால வந்து இங்கே நிற்க வச்சு ஃபோட்டோ எடுத்துட்டாங்க. ஸோ சிம் கார்டு வந்து நம்ம 5G எடுத்துருக்கோம். 2GB டேட்டாவோட. வாங்க ஆக்டிவேட் பண்ணிட்டு வந்துடுவோம். தரேன். சிம் கார்டு கம்மிங்க. சிம் கார்டா? வாங்கியாச்சு. சிம் வச்சுட்டு கொடுங்க. ஓகேங்க, நாங்கள் வந்து சிம் கார்டு எடுத்தாச்சு, ஆதார் கொடுத்து. ஸோ இனி வந்து கால் பண்ணி செக் பண்ணி பார்த்தா தெரிஞ்சு நெட்ஒர்க்லாம் ஒர்க் ஆகுது. ஸோ இப்போ நம்ம எங்கே போக போகிறோம்னா லே மார்க்கெட் போக போகிறோம். லே மார்க்கெட் போயிட்டு நிறைய ஷாப்பிங் பண்ணிட்டு செருப்பு கிழிச்சிடும். 1 ரூபா கூட செலவு பண்ண மாட்டேன். வேடிக்கை வேணா பாரு, வாங்கியெல்லாம் தர மாட்டேன். எஸ், வேடிக்கை பாரு. ஓகேவா? கார் டிராஃபிக் ஆகிட்டு இருக்குங்க. நான் ரோட்டில் போட்டு போயிட்டோம். இப்போ நம்ம லேவை சுற்றி பார்க்கலாமா? பார்க்கலாமே, அதுக்கு தானே இவ்வளோ தூரம் வந்திருக்கோம். ஸோ நம்ம வந்து லேவை சுற்றி பார்க்க போகிறோம். ஆனால் எங்கே போகிறது என்ன பண்ணுறது எனக்கும் தெரியல. ஸோ லே வந்து ரொம்ப சின்ன ஏரியா தான். இதை சுற்றி தான் நம்ம நிறைய இடம் இருக்குது பார்க்குறதுக்கு. ஓகே, நைட்டு நாங்கள் இந்த வழியில் வந்தங்காட்டி எதுவுமே பார்க்க முடியலைங்க. அதனால தான் திருப்பி ஒரு ரவுண்ட் அடிப்போம். லே சின்னது தான், ஒரு ரவுண்ட் அடிச்சோம்னா லே முடிஞ்சுது. ஆமாம். இப்போ மட்டும் என்ன விருப்பப்பட்ட வந்த நாங்கள் தான் ஒன்று தூக்கிட்டு வந்தோம். இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோம் அப்படி வந்து பார்த்தீங்கன்னா லேல வந்து ஹால் ஆஃப் ஃபேம் அப்படிங்கிற இடத்துக்கு தான் நம்ம போக போகிறோம். ஸோ நீங்களே பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. கத்தி இதில் போகணும். பார்த்தே இருக்கு பாரு. ஸோ இங்கே பாருங்களேன், நம்ம மிலிட்ரியில் யூஸ் பண்ண பீரங்கியா கத்தி. இது என்னது பீரங்கியா? ஆமாம், இது என்ன வண்டி? இந்த பீரங்கியா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இல்லை உள்ளேருந்து அந்த வண்டி ஓட்டிகிட்டு போவாங்கள்ல, மேலேருந்து சுடுறது தான். தரன்னு சொல்லுவாங்கள்ல மேலேருந்து, அதுதான். டிக்கெட். ஓகே ஓகே சார், ஓகே. இப்போ டிக்கெட் வந்துடும். இங்கே வந்து டிக்கெட் எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க.
ஜிபே ஆலோ ஜிபே ஆன்லைன் லிங்க். என்னவா ஆன்லைன் லிங்க். புக் யுவர் டிக்கெட்ஸ் ஆன்லைன் இங்கே இருக்கு. ஸ்கேன் மீ. இந்தியன் சிட்டிசன்ஸ்க்கு 125 ருபீஸ், ஃபாரினர்ஸ்க்கும் அதே இதுதான் 125 ருபீஸ். வீடியோ கேமராவுக்கு வந்துட்டு ஃபோனுக்கு எதுக்கும் பேமெண்ட் எதுவும் இல்லை. நான் அப்பா ஸ்கேன் பண்ணிட்டு லைட் ஷோ 1945 per person 250 ஆமாம். எத்தனை மணிக்கு? நைட்டு இன்னைக்கு தானே 3 persons. மகாவீர் சக்ரா பிஃபோர் இன் டைரக்ட் ஃபயரிங் ரோல். டிஃபென்ஸ் மினிஸ்டர் ஸ்ரீ கோல்ஸ் ஃபயர் ஸ்பேஸ் பீயிங் மொபிலைஸ்டு ஃபார் பேட்டில். இப்படி தான் வந்து ஒவ்வொரு வாருக்கும் கூப்பிட்டு போனாங்களாமா. இங்கே வார் இப்படி தான் கஷ்டப்பட்டு போயிருக்காங்க. ஜவான்ஸ் கேரிங் த பாடி ஆஃப் தி லெப்டினன்ட் கர்னல் விஸ்வநாதன். இது தமிழ்நாட்டு பேர்ப்பா விஸ்வநாதன்கிறது. மகாவீர் சக்ரா இது ஸ்கேன் பண்ணோம்னா அவங்கள பற்றி தெரியும். லெப்டினன்ட் கர்னல் குஷால் சந்த் MVC. பாகிஸ்தானோடது கருத்து. பாகிஸ்தானி கன் மிஷின் 7.60 mm. இதுவும் பாகிஸ்தானோட. ஆமாம், இதுவும் பாகிஸ்தானோட தான். ராக்கெட் லான்ச்சர். இது ஒரு சைனீஸ் வெப்பன். இதுவும் சைனீஸோடது. 1962 வரப்போ கேப்சர் பண்ணியிருக்காங்க. 60 mm மட்டும். Pakistan captured during 1947 operation. Please don't touch. தொடக்கூடாது. தொட மாட்டேன். மணாலி, பதம். பதம் வழியே நம்ம வரல. கரு. நம்ம எங்கே வழியே வந்தோம் தெரியுமா? மணாலி இங்கே இருக்கா? மணாலிலேருந்து பதம் ரூட் எடுத்து கார்கில் வருது ஒரு ரூட்டு. ஆனால் நம்ம எங்கே வந்தோம்னா மணாலியிலேருந்து நம்ம எங்கே வந்தோம்? எங்கே அது சர்ச்சு ரூட்டே காணும். சன்ஸ்கரில் இருக்குது. சர்ச்சு எங்கே இருக்குது? அது இல்லை. அதில் நம்ம போக போகிறது பேங்காங்கில் நம்ம போக போகிற இடம். இதே டச் பண்ணக்கூடாது. லே டேரெக்டாக நம்ம இப்படி வந்தோம். இந்த ரூட் இருக்குல்ல, இந்த ரூட்டில் தான் நம்ம லே வந்தோம். இண்டஸ் வேலி ஒட்டியே தான் நம்ம இந்த கரு ரூட்டில். ஆனால் அதில் எதுவுமே மேப் பண்ணல இங்கே. ஓகே, போகலாம். பாகிஸ்தான் சோல்ஜர் பர்சனல் ரிட்டர்ன் ஆகும். பாகிஸ்தான் சோல்ஜர்ஸோடது இருத்தங்கம் இருமை. கோ கொடுத்தோம்னா போகும். போக மாட்டேங்குது. 170 பேஜ் பேப்பர்ஸ் இருக்குப்பா. அப்பா, ஏதாவது பண்ணி வச்சுருவா. போகலாம். புக்கை திருப்பு தள்ளுறா. Brief operation. போலாமா? நாளைக்கு சியாச்சன் போவோம். 2 days கழிச்சு தான் கார்கில் போவோம். எப்படி இருக்குன்னு பார்க்கலவா? இவா கார்த்தி சியாச்சன் டச் பண்ணக்கூடாது. இல்லை போட்டிருக்கு, படிக்கிறீங்களா? ப்ளீஸ் டூ நாட் டச்சுன்னு போட்டிருக்காங்க. ஓகேவா கார்த்தி? இவா இந்த டைரில் தான் வந்து கேப்சர் பண்ணாங்க பாகிஸ்தான். இது வந்து இந்தோ பாகிஸ்தான் கார்கில் வரல. டைரில் தான் ரொம்ப மோசமானது கார்கில்ல. ஆமாம், டிராஸ் போவோம். நம்ம திராஸ் போவோம். கார்கில் எவ்வளோ பிடிச்சிருக்கு போது. கார்கில் 130 kilometers. அப்பா, அதாவது தொடக்கூடாது. இல்லை வேடிக்கை மட்டும் பாரு. எதையும் டச் பண்ணிடாத. இப்போ அதெல்லாம் தொடக்கூடாது தங்கம். இப்போ ரைஃபிள் AK-47 AK-56 கார்கில் வரப்போ பாகிஸ்தான்லேருந்து கேப்சர் பண்ணது. பாகிஸ்தானோடது.
எழில் கண்ணாடி ஒட்டி பார்க்க தூரமாக வந்து பாரு, ஏதாவது தட்டி உடச்சி விட்றாரு. ஓ தூரமாக வந்து பாரு. இதான் ஞாபகம் வச்சுக்கணும், புரியுதா? ராக்கெட் லான்ச்சர் இது என்ன சங்கா? விக்ட்ரி ஃப்ளேம். சங்கு தாண்டி விக்ட்ரி ஃப்ளேம். ஜெயிச்சிட்டோன்னு சொல்லி சொல்லுவாங்கள்ல இந்த இது. ஸோ லேல நம்ம இப்போ எங்கே இருக்கோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு ஸ்புட்னிக் மொனாட்டரின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு வந்திருந்தோம். ஏன் அப்படி வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு ஃப்ளைட்டை இந்த மவுண்டெயின்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த மவுண்டெயின்ஸ் நடுவில் பறக்கிறத பார்க்குறது சூப்பராக இருக்கும். ஸோ அதனால் நாங்கள் வந்திருந்தோம். பட் எங்கே வந்த நேரம் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா எல்லோ ஃப்ளைட்டும் கிளம்பி போயிடுச்சு. ஆனால் நாங்கள் கரெக்டான டைமுக்கு தான் வந்தோம். இடையில ஒரு இடத்துல வந்துட்டு ஸ்டாப் பண்ணோம். அங்கேயே 2 ஃப்ளைட் எங்கள் கண்ணு முன்னாடி பறந்து வர வழியில் வந்து ஹால் ஆஃப் ஃபேம்னு சொல்லி வச்சுருந்தாங்க. சூப்பராக இருந்துச்சுங்க. இந்த கார்கில் வாரில், அதுக்கப்புறம் சைனா வாரில் எல்லாம் வந்து நம்ம சண்டை போட்ட வாரியர்ஸோட இது எல்லாமே வச்சுருந்தாங்க. ஸோ லடாக்கோட ட்ரெடிஷ்னல்ஸ் என்ன, சவுத் லடாக் என்ன, நார்த் லடாக் என்ன, ட்ரெஸ்ஸஸ், துப்பாக்கிஸ், வெசல்ஸ் எல்லாமே வச்சுருந்தாங்க. அவங்களோட அட்டையர்ஸ் எல்லாமே இருந்தது. அதெல்லாத்தையும் பார்த்துட்டு நாங்கள் இங்கே வர்றதுக்குள்ளே எல்லா ஃப்ளைட்டும் டாட்டா காமிச்சிட்டு போயிடுச்சு. ஏர்போர்ட்டே காலியாக இருக்குங்க, ஒரு இது கூட இல்லை. எல்லா பிளைனும் கிளம்பி போயிடுச்சு. இதுக்கப்புறம் எத்தனை மணிக்கு பிளைன் வரும்னு எங்களுக்கு தெரியலைங்க. ஆமாம், ஜஸ்ட் ஸோ நாங்கள் இப்போ இங்கேருந்து கிளம்பலான்ட்டு இருக்கோம். ஆமாம், இல்லை லே மார்க்கெட்டாவது போகலாம். ஸோ லே யாராச்சும் வந்தீங்கன்னா ஸ்புட்னிக் மொனாட்டரி வந்து நின்னீங்க அப்படின்னா இந்த மலைகளுக்கு நடுவில் ஃப்ளைட் பறக்கிறத நம்மளால பார்க்க முடியும். சூப்பராக இருக்குங்க அந்த வியூ. பட் எங்களால் பார்க்க முடியல, கொஞ்சம் டிசப்பாயிண்டாக இருக்குது. பரவாயில்ல, இன்கேஸ் யாராவது வந்தீங்கன்னா நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஆமாம், நான் ஹால் ஆஃப் மெமோரியல் போகிறேன்னு சொல்லிட்டு நாங்கள் இந்த ஃப்ளைட் மிஸ் பண்ணிட்டோம். இட்ஸ் ஓகே, ஆல் இஸ் வெல். எல்லாத்தையும் நம்மளால பார்க்க முடியாதுல்ல. ஆமாம் ஆமாம், நான் வேணா பக்கத்துல இருக்க லோக்கல் பீப்புள்கிட்ட கேட்டு வரட்டா? நாங்கள் ட்ரை பண்ணோம், நடக்கல. சரி, ஏதாச்சும் ஃப்ளைட்டாக லேண்ட் ஆகணும்னு ஒரு 1/2 மணி நேரம் நின்றுக்கிறோம். ஒரு ஃப்ளைட்டும் வரல, ஒரு காக்கா கூட இல்லைங்க. ஆமாம், ஸோ என்ன பண்ணலாம்? சரி கிளம்புவோம், லே மார்க்கெட் போவோம். நான் வேணா இங்கே இருக்க லோக்கல் பீப்புள்ஸ்ட்டு கேட்கட்டா? க்ளோஸா? எல்லாமே க்ளோஸ். ஆமா, லேண்டிங், டேக் ஆஃப் எல்லாமே க்ளோஸ் ஆயிடுச்சு. இங்க நிக்கிறது வேஸ்ட்னு சொல்லிட்டாங்க. வாலாம் போலாமா? ஹால் ஆஃப் ஃபேம் போகாம இருந்தோம்னா பாத்துக்கலாம். இப்போ நாங்க வந்துட்டு ஃளைட் பார்க்க முடியாதங்காட்டி நாங்க அப்படியே நடந்து லே மார்க்கெட். நடந்து போறியா? கார்ல லே மார்க்கெட் போயிட்டு இருக்கோம். வீட்டு வண்டியே பாயிருக்கு இப்ப. டேய், நான் திரும்ப சொல்றேன், சம்பந்தம் பேச நாக்க வெட்டி கையில கொடுத்துருவேன். அப்ப உங்களுக்கு பிடிக்காம தானே அப்பா சொல்லுங்க, நாக்க வெட்டி ஆச்சுனா. அமைதியா வாணி இப்போ. ஸோ நம்ம லே மார்க்கெட் போகலாங்க. லேவை அப்படியே சுற்றி பார்த்துட்டே வாங்களேன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. செமையாக இருக்குங்க பார்க்குறதுக்கு. ஆனால் லேல நம்ம நிறையா ரோட்ஸை காமிக்க முடியாதுங்க. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து மிலிட்ரி ஏரியாவாக இருக்கும். ஸோ அங்கே நிறையா வந்து ஃபோட்டோகிராஃபி நாட் அலௌடுன்னு தான் இருப்பாங்க. அதனால தான் இதோட வந்து லே முடிஞ்சுது. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நிம்மோ போகும். ஸோ நிம்மோ ரூட்டு ஸ்ரீநகர் அந்த ரூட்ல போகும். லே 8 இருக்கு. அதான்ப்பா, இதோட லே முடிஞ்சுது. ஓகேவா? இது தங்கம். அதனால நம்ம ஸ்ரீநகர் போகும்போது அந்த ரூட்ல போகலாம். சரி, ஓகே. இங்க நிறைய மிலிட்ரி வண்டியில சுத்தும். ஸோ நம்ம லேவ் அப்படியே சுத்தி பார்க்கலாம். ஆமாங்க, மிலிட்ரி வண்டி சொன்ன உடனே பார்த்தீங்களா, 1 2 இது எல்லாமே ஸ்ரீநகர், கார்கில் இந்த ஏரியா ஃபுல்லா இருக்குங்க. ஃப்ளைட்ஸ் பாரு, நல்லா இருக்கும். சுத்தி மலை தான் நம்மளை சுத்தி. ஆமா, கண்ணை எந்த பக்கம் திருப்பினாலும் மலை தான் தெரியும். இந்த எண்ட்ல இருந்து அந்த எண்ட் வரைக்கும் மலைக்கு நடுவுல ஒரு லே. எப்படி இருக்கு பாரு, ஃபுல் ஃபென்சிங்கோட. வாவ், நல்லா ப்ரொடெக்டடா வச்சிருக்காங்க. அதெல்லாம் மிலிட்டரி ஏரியா. லே மார்க்கெட்ல என்னென்ன இருக்கும்பா? லே மார்க்கெட்ல இங்க லோக்கல் மேடு ப்ராடக்ட்ஸ் நிறைய இருக்கும். ஹேண்ட்மேட் ப்ராடக்ட்ஸ் நிறைய இருக்கும். அதுக்கப்புறம் லடாக்கீஸோட நிறையா
ஹேண்ட் கிராஃப்டட் ப்ராடக்ட்ஸு, அப்புறம் வந்து பஷ்மினா இருக்கு இல்லையா, அந்த கோட்டோடது, அதோட தோலில் செஞ்ச ட்ரெஸ்ஸஸ் கிடைக்கும். அதுக்கப்புறம் நார்மல் நம்ம ஊரில் கிடைக்கிற மாதிரியான திங்ஸ் எல்லாமே இங்கே கிடைக்கும். ஸோ ஒரு சில இடத்துல வந்து ரொம்ப 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 யூனிக்கான ப்ராடக்ட்ஸ் வச்சுருப்பாங்க. அது காஸ்ட்லியாக இருக்கும். ஆனால் பஷ்மினா கிளாத் செம்ம காஸ்ட்லி இங்கே. காஸ்ட்லியா? போயிட்டு வந்தோம் ஹால் ஆஃப் ஃபேம். அதுக்கப்புறம் பக்கத்தில் ஒரு கேஃபே இருந்தது, அங்கேயும் போயிட்டு வந்தோம். சிண்டு பண்டு எனக்கு பிடிக்காத சேனல் சிண்டு பண்டு. எனக்கு பிடிச்ச சேனல் என்ன கார்த்தி? அப்படி சேனலே இல்லை. குட்டி பையா. ஆமா தங்க, ஊர்ல யாருக்குமே பிடிக்கிறதுங்க. ஆமா தாங்க, யாருமே பார்க்க மாட்டேங்க. வெளியே எடுக்காத. எல்லாமே திபெத்தியனோட தான். அவங்க கல்ச்சர் இல்ல. அப்படியே லேக் கேட்டை பார்க்க போலாமா? நான் அதுக்கு தான் ரொம்ப நேரம் வெயிட்டிங். இவர் சுத்தி விடுறது எல்லாம் சுத்தி விடுறாங்க பார்த்தீங்களா? அது ஒரு ஐதீகம் சுத்தி விடுறது. ஆனா அது என்னன்னு எனக்கு தெரியல. ஸோ நம்ம வந்து லேக் கேட்டை பார்க்க போலாம். உங்களோட கார்ல எல்லாம் முடியும். ஓடுங்க ஓடுங்க. இவங்களோட ட்ரெடிஷ்னல் இதுதான் லேக் கேட், திபெத்தியன் லேக் கேட். We are entering into Leh Gate. Officially we entered to Leh. மார்க்கெட் போலாமா? போலாமே. ஆனா அது எங்க இருக்குன்னு தெரியலையே. இதுதானே மார்க்கெட் இல்லையா? அது லே மார்க்கெட் சூப்பர்பா இருக்கும். அப்படியா? நிறைய கடைங்க இருந்தது, அதான் மார்க்கெட். ஒன் வேவா இல்லையா? நம்மளுக்கு முன்னாடி ஒருத்தருங்க போறாங்கம்மா. அவன் எல்லே வண்டி விட்டுருவாங்க, நம்ம அதர் ஸ்டேட் வண்டி நம்மள தான் முடிக்கிறாங்க. லோக்கல் ஸ்டேட் வண்டில விட்டுறானுங்க. அவன் நம்ம ஊர் பையன் என்னைக்கெல்லாம் அடிக்கலாம், இவன் வெளியூர்கார என்னைக்காதான் சிக்குவான், அன்னைக்கே போட்டு பொழப்பா அப்படின்னு காசா வாங்கி தள்ளுறாங்க. சிக்கனாண்டா பம்மர் கட்டு மண்டை அப்படின்னு பிடிச்சிருக்காங்க. கார் பார்க்கிங் எங்கே நிப்பாட்டுவது? நோ பார்க்கிங் போட்டு வச்சுக்கிறானுங்க. திஸ் இஸ் லே மார்க்கெட் ரோடு. அப்படியா? ரைட்ல இருக்கு பாரு, இதான் லே மார்க்கெட் ரோடு. தெரியுதா? ஓ சூப்பர் சூப்பர், தெரியுது. இப்போ இந்த கார் எங்க நிப்பாட்டுறதுன்னு தான் தெரியல. இதான் அஃபிஷியல் லே மார்க்கெட் ரோடு. மார்க்கெட் ரோடு அழகா இருக்குப்பா. அழகா இருக்கா? சூப்பரா இருக்கு. அதான் இப்போ நம்ம கார் பார்க்கிங் தேடணும். சரி, கார் பார்க் பண்ணிட்டு வந்து கண்டினியூ பண்ணுவோமா? பார்க்கிங் எதோட பார்க்கிங் தெரியலையே. எங்க சார் பார்க்கிங் ले मार्केट पार्किंग इज अवेलेबल सर हियर? ले मार्केट पार्किंग थोड़ा इस तरह जाएगा ना. ओके, ट्रेन के में घुमा के फिर उधर पीछे है ना, बैक साइड. हां हां, ओके ओके, थैंक यू सर. பேக்ல போணும்ன்றாங்களே. டே இது என்னமோ பார்க்கிங் போட்டிருக்கானுங்க. எங்க பார்க்கிங்? உங்க பார்க்கிங் போட்டிருக்காங்களே. பார்க்கிங் பே ஆமா போட்டிருக்காங்க. இல்ல இருக்கான்னு பாரு, கார் பார்க்கிங் மாதிரி. அப்பா அது ஏதோ பெரிய ரோடு மாதிரி போகுதுப்பா. ரோடு மாதிரி போகுதா? எல்லாம் அந்த ரோடு மாதிரி போகுது. லடாக் போலீஸ் அங்க கூப்பிடுறாங்க பாரு. இங்க நோ என்ட்ரி புரியுது. நோ என்ட்ரியா? அந்த அம்மாட்ட கேளு, பார்க்கிங் இருக்கா, லேடி சப்போர்ட் பண்ணுவாங்க. அப்படியா? கேளு, மேடம்கிட்ட கேளு. மேம் பார்க்கிங் அங்கேயா? அங்கிருந்து இங்கே அனுப்பிச்சுட்டாங்க. அங்கே இல்லையா? ஓ பஸ். இந்த பக்கம்டா போகிறது. நோ பார்க்கிங் போட்டு எல்லா பக்கம் நோ பார்க்கிங் போட்டு இத்தனை வண்டி நிற்கிது. ஆனால் எல்லாம் இவங்க ஊர் வண்டி. எல்லாம் எல்லே வண்டி. நம்மளது போட்டோம்னா செதைச்சிருவானுங்க. இதுக்குள்ள பார்க்கிங் போட இல்லை, போட முடியாது. எல்லாமே லே மார்க்கெட் தான். அப்படியா? ஆனால் அஃபிஷியல் ஸ்ட்ரீட் மார்க்கெட் அது. நீ கேட்டிய விண்டோ ஷாப்பிங் பண்ணணும்னு. ஆமா அது வந்து அது ஐயோ நோ பார்க்கிங். நோ பார்க்கிங் பெருசா போட்டுருவீங்க. இந்த கார்ல வந்தாலே இதோ தொல்லை. பார்க்கிங் கிடைக்காது. சுத்தி ஒரே இடத்துக்கு வர மாதிரி இருக்கு பார்க்கிங் இல்லாம. ஆமா.
நீ பொழுது விடிஞ்சிருச்சு. பொழுது முடிஞ்சிரும், விடியாது. பேசாம ரூம்ல போய் கார் போட்டுட்டு ஆட்டோ வந்துடலாமா? ஆட்டோலாம் இங்க இருக்காது. சரி ஓகே, நடந்து வந்துடலாம். ரூம்ல பார்க் நடந்து வந்துடலாமா? திரும்ப போகும்போது நீ அழக்கூடாது. நோ, அழமாட்டேன். எப்பறம் நோ பார்க்கிங் இத்தனை வண்டி போட்டு வச்சுக்கிறீங்க? அவங்க தைரியமானவங்க. இதெல்லாம் நைட்டு போடுவாங்க. ஸ்டாலா? ஆமா, நைட்டு போடுவாங்க. நைட் நிறைய லைட்ஸ் எல்லாம் போட்டு சூப்பரா இருக்கும். நைட் வருவோமா? நைட்டே வந்துடலாமா? இப்போ ரூம் போய் சாப்பிட்டு ஒரு 4 மணிக்கே வருவோமா? 4-5 மணிக்கு வரலாமா? அப்பதான் நல்லா இருக்குமா? லைட்ஸாக போட்டு சூப்பராக இருக்கும். ஸோ நம்ம ரூமுக்கு வந்துட்டோம் இல்லைங்களா? ஸோ லே மார்க்கெட் போகிறதுக்கு முன்னாடி சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆஃப்டர்நூன் லஞ்ச் குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு. எல்லாரும் பார்ப்பாங்க, டேய் நீங்கள் ட்ரிப்பு போனீங்களா இல்லை சமைக்கிறதுக்கு போனீங்களா? எல்லாரும் கமெண்ட்ஸில் கேட்குறாங்க, எப்போ பாரு சமையல் வீடியோ போகிறீங்க, ரோட் ட்ரிப் வீடியோ போடவே மாட்டேன்னு கேட்குறாங்க. ஏன்? ஏன்னா ரோட்ல போகும்போது பசிக்கும், அதனால சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் ரோட் ட்ரிப் பண்ணுவோம். ஆமாம், ரோடே நாங்கள் காட்ட மாட்டோம், ஏன்னா இது வந்து ஃபேமிலி ட்ரிப். எங்க ஃபேமிலியவே தகட்டு. ஆமாம், ஏன்னா வந்துட்டு எங்கே போய் தங்கலாம், எங்கே போய் சாப்பிட்லாம், சோறு 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 மட்டும்தான். நாங்கள் என்ன சாப்பிட்ற ஃபேமிலி இல்லையா? எல்லா ஃபேமிலியும் சாப்பிடுவாங்க, நம்மளும் சாப்பிடுவோம். ஸோ இன்னைக்கு வந்து டிஃப்ரெண்ட்டான குக் பண்ண போகிறோம். என்னன்னா டிஃப்ரெண்ட்டாலாம் இல்லைங்க, எங்களுக்கு வந்துட்டு டெய்லி இந்த பருப்பு சாப்பாடு தக்காளி ஒன் பாட் ரைஸ் செஞ்சாதான் ஈஸியாக இருக்கும். அதனால இன்னைக்கு போனோம், காய்கறி வாங்குற இடத்துல மஷ்ரூம் இருந்தது. இது நம்ம ஊரில் வந்து 50 ரூபா, இங்கே வந்து 70 ரூபா. பரவாயில்ல, இவ்வளோ பெரிய ஹைட்ல கிடைக்குதுல்ல. எவ்வளோ பட்டன் மஷ்ரூம், பட்டன் காளானா இருக்கலாம், தெரியல, இது என்னன்னு தெரியல. மஷ்ரூம் பிரியாணி செய்யறதுக்கு தக்காளி போட்டாச்சு, எல்லாம் போட்டாச்சு, இஞ்சி பூண்டு எல்லாம் அப்படி இப்படி போட்டு தட்டி போடுறதுக்கு அந்த கல்லு உள்ள வச்சுட்டேன்னா அதை எடுக்க முடியல. மறுபடியும் போய் யாரா எடுக்கிறது, நம்ம தானே சாப்பிட போறோம், எப்படி இருந்தா சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு குக் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அப்படியே இந்த குளிர்ல குக் பண்ணும்போது நல்லா ஜில்லுன்னு சுடு சுட வருது. ஸோ இன்னைக்கு வந்து நாங்கள் நல்ல சாப்பாடு பிரியாணி சாப்பிட போகிறோம். பக்கத்தில் மட்டன் கடை, சிக்கன் கடை வாங்கலாம்னா வேண்டாம், ஏன்னா நம்ம வந்து குளிர் பிரதேசத்தில் இருக்கோம். நம்ம சாப்பிடும் போது நம்மளுக்கு டைஜஷன் ஆகாது. இங்கே இருக்க மக்களுக்கு அது ஓகே ஆகிடும். நம்ம சாப்பிட்டுட்டு போகிற வழியில சாப்பிட்டு 13 நாள் செத்து போச்சுடி நாக்கு. இவர் 1/2 கிலோ மட்டன் சொல்கிறதுக்கு இல்லை, 1/2 கிலோ மட்டன் வாங்கிக்கலாம். சரியா? பிரியாணி நீங்க செஞ்சுருங்க. ஏன் எனக்கு வேலை செய்ய மட்டன் செய்யறது ஈஸி தானடி. வேணாங்க, எழில் சாப்பிட்டானா அவனுக்கு வாமிட் வந்துடும், அதனாலதான். ஏன் இத்தனை பொள்ளாச்சியில் இருக்கும்போது சாப்பிடுறோம்? வீட்டுல இருக்கும்போது பிரச்சனை இல்லை. இப்போ ஹில்ஸ் எல்லாம் ஏற போறோம், நாளைக்கு அவன் சாப்பிட்டு டைஜஷன் இறங்கினதுக்கு அப்புறம் நம்ம சமைச்சு சாப்பிட்டுக்கலாம். இறங்கினதுக்கு அப்புறம் வேணா வாங்கி வச்சுக்கலாமா மட்டனு? விட மாட்டீங்க. என்னடி? சரி ஒண்ணு பண்ணலாம், சாயந்தரம் லே மார்க்கெட் போகலாம். அங்கே ஏதாவது நான்வெஜ் கடை இருந்தா நீங்க மட்டும் மட்டன் சாப்பிடுங்க, ஓகேங்களா? உங்களை விட்டு எனக்கு சாப்பிட மனசு இல்லை. அப்ப சாப்பிடாதீங்க. சரி, எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுவீங்களா? சொல்லு. வீடியோவை பாஸ் பண்ணிட்டு இது ஒரு கலக்கிட்டு இருக்கேன். நான் போய் மஷ்ரூமை மட்டும் கழுவிட்டு வந்துடுறேன். சரி ஓகே, போயிட்டு வா. மஷ்ரூம் கழுவிட்டு வர, அது வரைக்கும் இருக்கு ஒரு வேலை கொடுத்துருக்கேன், கலக்கிட்டு இருந்து பார்ப்போம். இந்த ஒற்றை வேலை துடைக்கிற வேலை மட்டும் என்கிட்ட கொடுத்துட்டு போயிடுவா. வணங்கு வணங்கு வணங்கு. வேணுட்டே ஃப்ளேமை ஸ்லோ வச்சுட்டு போயிருக்கா, பார்த்தீங்களா? சீக்கிரம் வேகக்கூடாதுன்னு மினிமமில் வச்சுட்டு போயிருக்கா. மேக்ஸில் வச்சு நம்ம ரொம்ப நேரம் நின்று கை காலில் வலிக்கிற அளவு நிற்க வைக்கணுங்களா. சரிங்க, பாஸ் பண்ணிவிட்டு முடிச்சதுக்கப்புறம் கன்டினியூ பண்ணுவோம். நம்ம வணக்கிட்ட நேரத்தில் கார்த்தி வந்து பார்த்தீங்க அப்படின்னா மஷ்ரூமை கட் பண்ணியாச்சு. எழில் என் மேலே ரொம்ப கோவத்தில் இருக்கான். ஏன் எழில்? அம்மாவா இல்லையா? ஆமாம், என்னாச்சு தெரியுங்களா? வந்த இடத்துல கண்ணாடி கழட்டிக்கிறேன், கண்ணாடி போட நான் அசிங்கமாக இருப்பேன், இல்லைனாலும் அசிங்கமாக தான் இருப்பேன். வந்த இடத்துல என்னாச்சு தெரியுங்களா? எழில் அம்மா என்ன பண்ணாங்க தெரியுங்களா? இவங்க தான் எழிலோட அம்மா. நல்லா பாருங்க, மூஞ்ச கட்டு. என்ன பண்ணாங்க தெரியுங்களா? இது வரைக்கும் எழிலுக்கு வந்துட்டு 6.5 இயர்ஸ் முடிஞ்சு 7 இயர்ஸ் வரப்போகுது, அக்டோபர் வந்தால். இது வரைக்கும் ஜங்க் ஃபுட்ஸ் அவன் கண்ணில் காட்டினதே இல்லை. ஆனால் இந்த ட்ரிப்பில் குர்குரே கொடுத்தாச்சு. இப்போ அடுத்து என்ன தெரியுங்களா? ஆயிரத்தான் சொல்லு. சாப்பிட்றதுக்கே ஆகாத பொருள் கிண்டர் ஜாய், அதை வாங்கி கொடுத்துருக்காங்க குழந்தைக்கு. இருங்க, நான் அது வீடியோ எடுத்து வச்சிருக்கேன், உங்களுக்கு அதை நான் கிளிப்பிங்ல ஆட் பண்றேன். அதுக்கப்புறம் இவர் சொல்றது என்னவா இவங்க ரீசன் சொல்லட்டும். அது நீ வாங்கியிருக்க கூடாதுல்ல. ஐயோ, நான் வாங்கும் போதே நான் சொன்னேன் எழில் இது பேட் ஃபார் ஹெல்த் தான். இங்க பாருங்க, இதெல்லாம் எனக்கு தெரியவே தெரியாதுங்க. கடைக்கு போய் அரிசியும் இது சமைக்கிறதுக்கு பொருள் வாங்கிட்டு வரேன்ட்டு போனாங்க, போய் கிண்டர் ஜாய். அதனால நான் எழில திட்டினதுனால எழில் என் மேல கோவம். திருத்தம், எழில திட்டல, வாங்கி கொடுத்தா எழிலோட அம்மாவை தான் திட்டினாங்க. ஆமா, அம்ப திட்டி என்ன பண்றது? சாரி தங்கம், நல்லது தான் சொல்கிற, புரியுது? அதெல்லாம் சாப்பிடக்கூடாது.
சரி கோவத்தை அந்த பக்கம் வச்சுட்டு சாப்பாட்டில் பார்க்கலான்னு வாங்கி பாருங்க. எவ்வளோ காரத்தை அள்ளி கொட்டியிருக்கான்னு தெரியுதுங்களா? அவளை திட்டின திட்டுக்கு கோவத்தில் அள்ளி கொட்டிட்டா இல்லையா? இவ்வளோ காரெல்லாம் வராது. சாப்பாடு போடும்போது அது வந்து காரம் சட்டில் ஆகிடும். இப்போ எதுவுமே போடாமல் செஞ்சோம்னா நம்மளுக்கு ரொம்ப சப்பு சப்புன்னு இருக்கும். அதனால தாங்க. இந்த ஊர் அரிசியை பற்றி சொல்லி ஆகணுங்க. பாஸ்மதி ரைஸ் மாதிரி இருக்குது. நம்ம ஊர் அரிசி மாதிரியே இல்லைங்க. இங்கே பாருங்க எப்படி இருக்குன்னு. நல்லாவே இல்லைல்ல? ஏன்னா குண்டு குண்டா இருக்கு. அந்த கடையில் இந்த அரிசி தான் இருந்துச்சு. வேற அரிசியே இல்லையா? வேற அரிசியே இல்லை. இங்கே இந்த கடையில் பாஸ்மதி ரைஸ் வச்சுருந்தாங்க. நம்மளுக்கு எதுக்கு பாஸ்மதி ரைஸ், நார்மல் ரைஸ்னு. இது கேஜி எவ்வளோ தெரியுமா? 50 rupees. இது ஒரு அரிசி தான். ரேஷன் அரிசியா இருக்குமோ தெரியல. நான் அம்மாட்ட கேட்டேன் இதுதான் இருக்குன்னு. நாங்கள் சரி கொடுங்க. கலர்ஃபுல்லாக தான் இருக்கு. சாப்பிட்டு தான் சொல்லணும். தங்கம் அந்த கொத்தமல்லி அந்த கவரில் இருக்கும் எடுத்துட்டு வா. ஓடி தாங்க ஓடி போய் கொத்தமல்லி எட்டு ஓடு. எல்லாத்தையும் பேசிட்டு கொத்தமல்லி போட மாட்டேன். அதான் சமைக்கும் போது பேசக்கூடாதுன்றது. பேசிட்டே சமைச்சாதான் இன்ட்ரெஸ்டிங்காக சமைக்க முடியும். சூப்பர் தங்கம். தேங்க்யூ ஸோ மச். போதும் 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 போதும். பச்சை மிளகா போதும் தாங்க. பச்சை மிளகா போட்டாச்சு. ஓடு ஓடு உள்ளே போய் வச்சிருப்போம். இதுவே காரமாக இருக்கும் போல இருக்கு. பச்சை மிளகாயை போட்டோன்னா அவ்வளோதான். இது பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு கெஸ்ட் ஹவுஸ். இந்த கெஸ்ட் ஹவுஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சமைக்கிறதுக்கு என்ன வேணாலும் பண்ணிக்கலாம்னு சொல்லி அலோவ் பண்ணிட்டாங்க. ஸோ நீங்கள் வந்து லே வந்தீங்க அப்படின்னா ஒயாசிஸ் அப்படின்னு சொல்லியிருக்க ஒரு ரெசிடென்சி வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. சூப்பராக இருக்குங்க. ரியலி நைஸ் எக்ஸ்பீரியன்ஸ். லாஸ்ட் டைம் நான் இங்கே தான் தங்கியிருந்தேன். இப்போது நான் இங்கே தான் தங்கியிருக்கேன். அப்போ பார்த்துக்கோங்க எந்த அளவுக்கு ஒரு லக்ஸுரி இருக்கும், நமக்கு ஒரு ஃப்ரீடம் இருக்கும் அப்படின்னு. நல்ல ஒரு கம்ஃபர்ட்டுங்க. கொத்தமல்லியும் ஒரு மாதிரி தாங்க இருக்குது. ஹைப்ரிட் மாதிரி இருக்குது. நீ குறை மட்டும் சொல்லிட்டே இரு சரியா? குறை சொல்கிறதுல மட்டும்தான் இருப்பீங்க. இந்த பொம்பளைக்கு குறை சொல்கிறதுக்கு மட்டும்தான் இருக்குது இல்லையா? சரி சரி சரி. குறை சொல்லாமல் எதுவுமே இருக்க முடியாது. ஏதோ ஒன்று கிடைக்குது, எதுவுமே இல்லை நமக்கு ஏதோ ஒன்று கிடைக்குது, அதை வச்சு நம்ம சமைப்போமே அப்படிங்கிறதா இல்லை. அந்த அந்த இதை வந்து நீங்க சாப்பிட்ற வாயும் சொல்லணும் சரியா? ஏதோ ஒண்ணு கிடைக்குது, இவ்வளவு தூரம் டிராவல் பண்ணி கிடைச்சதை வச்சு இங்க பாரு தராலேன்னு சொல்லிட்டு நான் வந்து காலையில தோசைக்கு வந்து இட்லி பொடி எடுத்துட்டு வரல. நீ என்ன பேச்சு பேசுனீங்க? இங்க பாரு அதெல்லாம் கரெக்டா? நான் கேட்கறது மட்டும் தெளிவா புரிஞ்சுக்கோ. ஃபர்ஸ்ட் கிடைக்கிறத வச்சு டேஸ்டா சமைக்க கத்துக்கணும். கிடைக்கிறத வச்சு கேவலமா சமைக்க கூடாது. புரியுதா? இப்படி இருந்தா உங்களே சமைக்க சொல்லிருப்பீங்க. டேஸ்டா சமைப்பீங்களா? வச்சு நான் நான்வெஜ் மட்டும் தான் சமைப்பேன். நான்வெஜ் எடுத்து கொடு. அங்கதான் கடை இருக்கு, போய் எடுத்துட்டு வாங்க போங்க. அதுக்கும் நான் ஏதாவது எடுத்துட்டு வந்து சொன்னா நீ குறை சொல்றேன்றீங்க. நல்லா கலர்ஃபுல்லாக தான் சமைக்கிறேன். நல்லா டேஸ்ட்டாக தான் வரும் போல. என் பொண்டாட்டி மேலே நம்பிக்கை அப்படியெல்லாம் நினைக்காதீங்க. இப்போ தாண்டி நம்பிக்கை இருக்குன்னு சொன்னேன். நம்பிக்கையே வைக்காதீங்க மேல. அப்புறம் சாப்பிடும் போது உன்னை போய் நம்மள மாதிரி சாப்பாடு நல்லாவே இல்லைன்னு என்னையும் திட்டுவீங்க. அதனால சுமாராக தான் நான் சமைச்சிருக்கேன். எக்ஸ்பெக்டேஷன் வைக்காதீங்க சமையல். சரி ஓகே, நம்ம சமைச்சு முடிச்சுட்டு சாப்பிட்டு கண்டினியூ பண்ணுவோம். ஆமாம், ஏன்னா பசியில் இருப்போம். முடியல, எனர்ஜியே இல்லை. காலையிலேருந்து வெறும் 3 தோசை தான் போட்டா. நீங்கள் வேறு எல்லாம் லாங் வீடியோஸ் போடும்போது டியூரேஷன் கம்மியாக போடுறீங்க, அதிகமாக போடுங்க நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறீங்க. கமெண்ட் பண்ணுறதே 10 பேர் தான், வீடியோ பார்க்குறது 100 பேர். இந்த 10 பேர்த்துக்காக கொஞ்சம் பெருசாக போடலாமா? போடு. வெறும் சமையல் மட்டும் தான். காலைல குக் பண்ணியிருக்கேன், இப்போ மத்தியானம் குக் பண்ண வந்து நைட் குக் பண்ணி போட போகிறேன். அதானே? நைட் நான் குக் பண்ணல, அவுட் சைட் ஃபுட்ஸா? எழில் குட்டிக்கு வந்த இடத்துல ஒரு ஃப்ரெண்ட் அண்ணா கிடைச்சிட்டாரு. அண்ணா கூட வந்து ஃபுட்பால் விளையாண்டு இருக்காரு. ஓத சூப்பர். பார்த்தீங்கன்னா சாப்பிட்டு முடிச்சாச்சு. இல்ல நீங்க எனக்கு ஹெல்ப் பண்றீங்கல்ல, அதை சொல்லணும்ல, அதனாலதான். வேற வழி இல்லை, வேற எங்கேயும் கழுவ முடியாது. அதனால நாங்கள் சாப்பிட்டு முடிச்சாச்சு. பாத்திரம் கழுவிட்டு இருக்காரு அவர், எனக்காக ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காரு. ஏன்னா இங்கே பயங்கர குளிருங்க. தண்ணியில் கை வச்சாலே கையெல்லாம் குத்துது, அந்த அளவுக்கு குளிர். என்னால் கழுவ முடியலடா சாமி அப்படின்னு வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் இதுவே வந்து ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாத்திரத்தை எடுத்து கழுவிட்டு இருக்காரு. இப்போ பார்த்தீங்கன்னா மணி 7:15 ஆச்சு. லே மார்க்கெட் கிளம்பி நடந்து போயிட்டுருக்கோம். அப்பா பயங்கர குளிருங்க, முடியல. கைக்கு க்ளவுஸ் எல்லாம் போட்டு நடந்து போயிட்டுருக்கோம். இது கொஞ்சம் தூரம் தான், வாக்கபிள் டிஸ்டன்ஸில் தான் இருக்கா. போயிட்டு என்னென்ன அங்கே நான் பார்க்குறேங்கிறது உங்களுக்கு நான் காமிக்கிறேன், ஓகேவா? பாருங்க, அவங்க 2 பேரும் நடந்து போயிட்டுருக்காங்க. லே மார்க்கெட் வந்துட்டுங்க. அப்பா செமையாக இருக்குது, நீங்களும் பார்க்குறீங்களா?
இப்போதான் காமிச்சேன். அப்படியே ஜேன்னு திருவிழா மாதிரி இருக்கா? ஏப்பா ஆமாம், கோவில் திருவிழா மாதிரி இருக்கு. இந்த ஐ லவ் லே லடாக்குன்னு போட்டுருக்கோம் காணும். கலர்ஃபுல் லைட்ஸ் செமையா இருக்கு. हम डाउन वाले हैं, हम आपको गलत नहीं देंगे, जो बोलेंगे वही खाएंगे. எத்தனை ஐஸ்கிரீம் வேணா சாப்பிடுவியம்மா? ஓகேவா? இப்போ அங்கே பார்க்கலாமா ஜாக்கெட்டு? சரிம்மா. तीन नोट दे दिए. हम डाउन वाले हैं, हम आपको गलत नहीं देंगे, वही पनीर. என்ன பண்ணுறா? நிறைய ட்ரெஸ் கடை தானே இருக்கு. ஆமாம், பார் பஷ்மினா மில்ஸ். ஆமாம், ஆனால் இங்கே எல்லாமே ரேட் ஜாஸ்தி. ஐயோ இந்த குளிர்ல ஐஸ்கிரீம் சாப்பிட்டா ஜன்னி வந்துடும். ஹில்ஸ் விட்டு இறங்கினதுக்கப்புறம் தான் ஐஸ்கிரீம் எல்லாம். ஐஸ்கிரீம் வேணா சாப்பிடுவியம்மா? ஓகேவா? இப்போ அங்கே பார்க்கலாமா ஜாக்கெட்டு? உங்களால் இல்லை. சம்மந்தமே இல்லாமல் பேசுகிறான். இதான் இங்கே இருக்க பாருங்க நீங்கள் வாங்க. ஃபோட்டோஸ். இங்கே ஃபோட்டோஸ் எடுக்கலாமா? ஐ லவ் லடாக். ஆ இவனை பாருங்க, டாய்ஸ் கடையை பார்த்தோன்னே உள்ள பூந்துட்டான். என்ன டாய்ஸ் வேணும்? ஆளும் மண்டைனும். என்ன டாய்ஸ்? இந்தியா டாய்ஸா? எல்லா டாய்ஸும் இந்தியாவில் தான் இருக்கு. எல்லாத்துக்கும் காரணம் ஒருத்தி மட்டும்தான். நான் இல்லை வாங்கிக்கிறேன்னு சொல்லியிருக்கேன். என்ன வேணும் தம்பி? என்னப்பா வேணும் உனக்கு? என்ன வேணும்னே தெரில. என்ன வேணும் தெரியாம ஒருத்தன் தேடிட்டு இருக்கிறாங்க. டேய் என்ன வேணும்? வேலுக்கு பிடிச்சது இங்க எதுவும் இல்லையா? சரி வேற கடை பார்க்கலாமா? சாவடிச்சிருவேன், ஓடி போயிரு. வாடா போலாம், வேற கடைக்கு போல. வா, பைக் வேண்டாம், காருக்கு மாதிரி வா. உள்ள வா, உள்ள வந்து பாரு. வா, உள்ள வா, எடுத்துக்கோ. வா. இது ஓகேவா? திஸ் ஒன். ஏ காட்டு காட்டு காட்டு. ஆ நைஸா? ஆ இது வேணுமா? நீ சுத்துறது வேணும், சுத்துறது வேணும்னு கேட்டில்ல, வேணுமா? வேண்டாமா? குட்டிக்கு எதாவது வேணுமா? Excuse me. क्या ले रहे हो दिव्या? அது ப்ரேயர் பேக்கு சின்னது. இது தானே யாருக்காவது கொடுக்கறதுக்கு வேணும்ல? சரி எடு.
ये 380 था, अभी 17,428 कैसे हो गया? ये खा दूंगा கையில் பிடிச்சி आ गया क्या सर? ஃபைவா என்ன இருக்கு யாருக்கா ஆஃபீஸ் கொடுக்கணும்னு சொன்னீங்களா அதுக்காக வாங்கணும்னு சொன்னீங்க अभी जब कहते हम लोग 17,428 लिखा हुआ है, पहले मेरे को पता था என்ன வாங்கி தர போறா कर दूंगा। अभी वो चेंज कर दिया 17,920 அது எங்கே வேணாலும் கிடைக்கும் कुछ डिक्रीज हो गया। அப்போ இதில் 5 போதும். நான் அவங்கள தான் பார்க்கணும். எனக்கு வேணும் हाँ ऊपर नीचे करते रहते வெயிட் பண்ணு ஆமாம் அது வாங்கணும் உம்லிங்களா வாங்கணும் பெரியல் தனித்தனியாக போகக்கூடாது நீங்க வா. இங்கே ஒன்றுமே இல்லையாட்டிருக்கே போலாமா ஏன் அவ்வளோதானா? ஒன்றுமே இல்லைவா அங்கே இருக்கிறதே தான் இங்கேயும் இருக்கு அவனுக்கு ஏன்னு அது இங்கே இல்லை லே மார்க்கெட் போயிட்டு வந்துட்டு இங்கே ஒருத்தி பாருங்க போத்தி படுத்து கிடக்குறா. ஏய் எந்திரிடி. சத்தியமா முடியலைங்க. அம்மா என்னடா ஊர் இது? இந்த குளிருது. இந்த ஊர்ல மனுஷங்களாம் எப்படிதான் முடியலப்பா. அவ்வளோ குளிரா இருக்கு. அந்த பிளாங்கெட் எடுத்து வெளியே வா. நான் வரமாட்டேன். ஏன்? குளிருதுப்பா, சத்தியமா பயங்கரமா குளிருது. லே மார்க்கெட் நல்லா தானே இருந்துச்சு. மார்க்கெட் சூப்பரா இருந்தது. ஷாப்பிங் பண்ற வரைக்கும் நல்லதா இருந்தது. நடந்த காருக்கு வந்து ரூமுக்கு வர்றதுக்குள்ள எப்பா நெஞ்செல்லாம் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. படபடன்னு குளிர் கையெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சிருச்சு. இங்க பாருங்க ட்ரெஸ் கூட மாத்தல. ஐயோ நான் தூங்குறேன்ப்பா. ஏய் என்ன இந்த வீடியோ முடிக்க வேண்டாமா இன்னைக்கு? அப்பா நீயே பேசி முடிச்சு விடுப்பா. தலையை வெளியே விட்டாலே ஃப்ரீசருக்குள்ள தலையை விட்ட மாதிரி இருக்கு. ஓ மாடியோ. நம்ம வீடியோ பார்க்குறதே 100 பேரோ 200 பேரோ இப்படி படுத்து தூங்கினா அவங்க என்ன நினைப்பாங்க? ஒரு எழிலும் தூங்கிட்டான். சாரிங்க, யாரும் தப்பா நினச்சிக்காதீங்க. பயங்கரமா குளிருது. இன்னைக்கு என்னென்ன பண்ணங்கிறத நான் வீட்டுக்கு போய் பொறுமையாக சொல்கிறேன். இப்போ என்ன சொல்ல முடியாது.